அந்த பொண்ணோட போட்டோவை நான் அனுப்பியிருக்கேன். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இங்க ராஜி சக்தியை தேடுறதுக்கு முழு மூச்சோட இறங்கியாச்சு. நான் போயிட்டு வரேன். எங்க எங்க போறீங்க ராணிமா? வீர்கட்டோட ராஜகுமாரனை காணோம். நான் கையை கட்டிக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் அவனை தேடி கண்டுபிடிக்க போறேன். என்ன ராஜி, நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? நாங்க போய் அவிக் பண்ணாவ தேடுறோம். இரு, சொல்லு பிரதாப். அந்த பொண்ணு இருக்கால சக்தி, அவ அவிக் பண்ணாவ கடத்திட்டு போயிட்டா. ஏதாவது பண்ணி தேடி அவளை கண்டுபிடிக்கணும். சரி சரி, நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, எல்லாரையும் அனுப்பு, தேட சொல்லு சீக்கிரம். நீ கவலைப்படாத ராஜ், அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உன் காலடியில கொண்டு வந்து போடுற பாரு. ஆமா, இவரு சரியாதான் சொல்றாரு ராணிமா. இத நீங்க இவரை ஹேண்டில் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராணிமா. அபிக் பண்ணா கண்டிப்பா கிடைச்சிருவான். பொண்ணு ஓடி போயிட்டா. இன்னும் ஓடி போயிட்டாளா? சொல்றா, எப்படா ஓடி போனா? தெரியல. முதல்ல இந்த விஷயத்தை பெரியவருக்கு சொல்லணும். பொண்ணு ஓடி போயிட்டான்னு வந்து சொல்ற நீ? பிரதாப் சொல்லு. அட என்னத்த சொல்ல? அந்த பொண்ணு ஓடி போயிட்டாளா? இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? உன்கிட்ட ஒரு வேலை தான் கொடுத்தேன், அத கூட உருப்படியா செய்ய தெரியலையா? 4 பேரை காவலுக்கு உட்கார வச்சேன், எங்க போனானுங்கன்னு தெரியல. இப்போ இந்த பேச்சை என் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்காத. பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு செஞ்ச தப்பு இல்லாம பண்ணுங்க. அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட கூடாது, புரிஞ்சுதா இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க. டேய், சீட்டு விளையாட சம்பளம் வாங்குறீங்களா? போய் தேடுங்கடா. ஓடி போயிட்டாளா? போய் தேடுங்க. போங்கடானா. உனக்கு என்னாச்சு? அவிக் அக்கா வந்துட்ட. அவிக் கண்ணை தர. அவிக் இங்க பாரு, அக்கா வந்துட்ட. மூச்சிருக்கு. தேங்க்யூ தேவிமா. அவிக் கண்ணை தர. நான் என்ன செய்வேன்? அவிக் 2 நிமிஷம். அவிக் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீ பயப்படாத. அவிக்கு அக்கா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டா. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீ கவலையே படாத. அட என்ன இது? என்னோட கனவு சுவரை உடைச்சது யாரு? அவிக் உனக்கு எதுவும் ஆகாது. அவிக், ஏய் நில்லு. இந்த பொண்ணு என் வாழ்க்கைய நரகமாக்கி வச்சிருக்காளே. எனக்கு தெரிஞ்ச அந்த பையனை மட்டும் இல்ல, அவளையும் சேர்த்து செவத்துக்குள்ள அடக்கம் பண்ணணும்.
விஷயமா இருந்தா உன்னை பார்த்து நான் பயந்து போயிருப்பேன். ஆனா என் தம்பிக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல. மரியாதையா வழிய விட்டுடு. ஏய், அவிக், அவிக். அவிக், அவிக். என்னை விடு. என்னை விடுடா. அவிக். அவிக். எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. அவிக், 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 உன் சக்தி அக்கா வந்துட்டா. உனக்கு என்னடா ஆச்சு? சக்தி, இல்ல நீ தள்ளி ஏறு. என் தம்பியை தொடாத. என் தம்பியை தொடாத. என் தம்பி எதுவும் பண்ணிடாத. சக்தி. அவிக், அவிக், அவிக் என்ன பாரு. அவிக் கண்ணு திறந்து பாரு. சக்தி, நான் வந்திருக்கேன். ஷமீர், உன் பக்கத்துல இருக்கேன், உன் கூட இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் அவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ம்? நீ இப்போ சேஃபா இருக்க சக்தி. ம்? என்னோட தம்பியை காப்பாத்து ப்ளீஸ். சமீர், அவிக், அவிக். இங்க பாரு, குழந்தைய நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. நீங்க ஒவ்வொருத்தரா வராதீங்க, நீங்க ஒன்னா வாங்க. படிக்கிறது ஸ்கூல்ல, ஆனா ஹீரோ மாதிரி பேசுற.
அவிக் 2 நிமிஷம் இங்க இரு. சக்தி, நீ எந்த டீம்ல இருக்க? அப்ப எதுக்காக என்ன அடிக்கிற? என்னடா பாக்குற? அவிக், அபி, இன்னும் யாராவது வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சமீர். சக்தி, அவிக், அவிக் கண்ணை திறந்து பாரு. சக்தி. அவிக் கண்ணை அதான் திற. நான் அவிக், வந்தாச்சுல்ல. அவிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அவிக், அவிக் கண்ணை திறந்து பாரு. அவிக். அவிக், அவிக் வா. மெதுவா. அவிக், அவிக் சக்தி அக்கா கூட தான் இருக்கா. அவிக், அவிக், அவிக் மெதுவா. அவிக், அம்மா துர்கா தாயே, நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் தாயே? ஏன் அடுத்தடுத்து இப்படி என்னோட சொந்த பந்தங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல சரண் பண்ணா என்னை விட்டு விலகிட்டான். ஆனா இப்ப அவிக் பண்ணாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அவிக் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வீடு திரும்புற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். அது வரைக்கும் என்னோட கையில கற்பூரத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன இது? இந்த டிராமாவுக்கு என்னால எண்டு காட் போட முடியல. இங்க ராணிமானா அவங்க பெரியவர, அந்த சக்தியை இன்னும் அவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. ராணிமா, ராணிமா நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ராணிமா, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தா அவிக் தம்பி கிடைச்சிருவானா என்ன? இன்னைக்கு முழுக்க நீங்க எதுவுமே சாப்பிடல. ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிங்க ராணிமா. வேண்டாம், ஒரு நாள் மட்டும் இல்ல, என் அவிக் பண்ணா திரும்பி வர்ற வரைக்கும் நான் இப்படிதான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னோட பக்தியில கொஞ்சமாவது நேர்மை இருந்தா அவிக் பண்ணா பாதுகாப்போட ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு வருவான். கண்டிப்பா வருவான். சக்தி, டாக்டர் கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியாயிடும். மெதுவா மெதுவா உள்ளவா. டாக்டர், டாக்டர், இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க ப்ளீஸ். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சாச்சு. வேற டாக்டர் வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டை நீங்க இப்போ ஆரம்பிக்கலனா இவங்களை விடுங்க. உங்க உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தே கிடைக்காது, பார்த்துக்கோங்க. சரி சரி, காம் டவுன், நான் செக் பண்ணிக்கிறேன். இவங்க கால்ல இருந்து நிறைய ரத்தம் வடியுது. இவங்க காயத்தை பிடிச்சு வைக்கணும், இல்லைன்னா ரத்தம் நிக்காது. நீங்க அவங்கள உட்கார வைங்க. வாங்க வாங்க உட்காருங்க, மெதுவா. நீங்க போய் அவங்க காயத்தை பிடிச்சு வைங்க. சரி சக்தி, ரொம்ப வலிக்குது. சக்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எந்த பெயினும் இருக்காது. ஓகே? நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க.
மெதுவா மெதுவா நடந்து வாங்க. ஏன் கண்ணாலேயே நான் அந்த சமாதியை பார்த்தனே, அப்ப கூட அந்த அவிக் பண்ணா எப்படி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனா? இங்க பாருங்க, இப்போ அங்க என்ன நடந்ததுன்னு கேட்க வேணாம். அவ ராடை எடுத்து கால்ல அடிச்சதே பெரிய விஷயம். மார்பிள் அடிச்சிருந்தா அவ அப்படியே துர்கா அம்மா மாதிரி ஆட்டம் போட்டிருக்கா. தம்பியை காப்பாத்துறதுக்காக யம தர்மகிட்டயே போராடுவா. அது மட்டும் இல்ல, நம்ம சமீர் பண்ணா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்த அங்க வந்துட்டா. சமீர் பண்ணாவா? சமீர் பண்ணா எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்? அவன் குடிநீர் திறப்பு விழாவுக்கும் வரவே இல்ல. இங்க பாருங்க, அவங்கள படுக்க வச்சிருங்க. மெதுவா, நான் ஹெல்ப் பண்றேன். வா, மெதுவா. எல்லாம் சரியாயிடும் சக்தி. உன்னோட உதவியை நான் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க, இவங்களுக்கு ஆழமா காயம் ஏற்பட்டிருக்கு. பிளட் லாஸ் ஆயிருக்கு. முதல்ல இவங்களுக்கு ஒரு பாட்டில் பிளட் கொடுக்கணும். இவங்களோட பிளட் குரூப் என்னது? Damn it. நீ எப்படி ராயல் ஸ்கூலுக்குள்ள வர? உன்னோட என்னோட யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்க கூடாது. காமனர் அண்ட் ராயல் பிளட் ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு தெரியுமா ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் பேர் இருக்கு. அண்ட் அதுல எந்த ஒரு பிளட் குரூப்புக்கும் ராயல்னு பேர் கிடையாது. Of course. பிளட் குரூப்ல 1 O பாசிட்டிவ், அதுதான் ராயல் பிளட். யாரு ஒரு யுனிவர்சல் டோனரா இருப்பாங்களோ அவங்க வெறும் பிளட் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா நீ வருத்தப்படுவ. என்னோட பிளட் குரூப்பும் O பாசிட்டிவ். சோ இப்போ உன்னோட பிளட் குரூப்பும் காமன் பீப்புள் கூட ஒத்து போகுது. இப்போ என்ன பண்ண போற? உன்னோட பிளட் குரூப்பை மாத்திக்க போறியா? O பாசிட்டிவ். டாக்டர், இவங்க பிளட் குரூப் O பாசிட்டிவ். எங்களோடது சேம் பிளட் குரூப் தான். நீங்க வேணா எந்த எடுத்துக்கோங்க. ஆனா இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி. எவனோ சரியா சொன்னான், நம்ம இலங்கைய நாமளே பத்த வச்சிருவோன்னு. உன் பையன் சரியான நேரத்துல அங்க வராம இருந்திருந்தா கண்டிப்பா நாம தான் ஜெயிச்சிருந்திருப்போம். அதை முதல்ல தெரிஞ்சிக்க. அவன் வந்ததும் என்னால அவன் முன்னாடி போய் ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. அதனால அங்க இருந்து நொண்டிக்கிட்டே திரும்பி வந்துட்டேன். நான் சொல்றத நல்லா கேளு. முதல்லயே சமீரை நம்ம பிளான்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்திருக்கணும். அவன் இருந்திருந்தான்னா கண்டிப்பா இந்த 2 பேரும் கதை முடிஞ்சிருக்கும். இல்ல மாமா, என்னால இதுல சமீர் பண்ணாவை இழுக்க முடியாது. கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். அப்படியே விட்டா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின கவலை தேவையில்லை. நான் சமாளிச்சுக்கிறேன். அட என்னக்கா நீ, சமீரை நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா அவளை என்ன பண்றது? அந்த பொண்ண சொல்றேன், இப்ப அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவ தம்பிக்கு சமாதி கட்டினது யாருன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லு. என்ன ஆனாலும் சரி, அவங்க 2 பேரும் இந்த அரண்மனைக்குள்ள மறுபடியும் காலடி எடுத்து வைக்க கூடாது. ஏன் அவிக் பண்ணாவை என்கிட்ட ஒப்படைச்சாகணும், ஒப்படைச்சே ஆகணும். ராணி அம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. இந்த ஊர் மக்களுக்கு கூட அவிக்க பத்தி எதுவுமே தெரியல. அவிக் பண்ணா அவிக் பண்ணா அவிக் பண்ணா அவைக் பண்ணா வந்துட்டாரு. அவிக் பண்ணாவா? கதை முடிஞ்சுது. சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா அந்த குட்டி பையன் வாயை திறந்துருவான்.
அவிக் பண்ணா இதை நீ எங்க போயிட்ட? இந்த பாட்டி அம்மாவை விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? உன் ஞாபகம் எனக்கு நிறைய வந்துச்சு. நீ இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன். துர்கா அம்மாவுக்கு தான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லணும். என் வேண்டுதல் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க நம்மள கஷ்டப்பட விட மாட்டாங்க. அவிக் பண்ணா, நீ பாதுகாப்போட திரும்பி வந்திருக்க. உனக்கு எதுவும் அடிப்படலையே அவிக் பண்ணா? நீ நல்லா தானே இருக்க?